இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Amos chapter 8 verses 11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கவனித்தீர்களா? கடவுள் ஒரு பஞ்சத்தை அனுப்ப போகிறேன் தேசத்தின் மீது என்று சொல்லுகிறார். அந்த பஞ்சம் உணவு கிடைக்காமல் போகிற பஞ்சம் அல்ல, அல்லது தண்ணீர் கிடைக்காமல் போகிற பஞ்சமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சம் என்று சொல்லுகிறார். 1845 முதல் 52 வரைக்குமான அந்த ஆண்டுகளிலே ஒரு பெரிய கிரேட் ஹங்கர் ஃபமைன், அதுக்கு பேரே த கிரேட் ஹங்கர், அந்த ஃபயர், அந்த ஃபமைனுக்கு பேரே அயர்லாந்துல. அந்த ஆண்டுகளில் மட்டுமே 45, 46, 48 இந்த ஆண்டுகளில் மட்டுமே 10 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. 10 லட்சம் பேர் உணவு இல்லாமல். அயர்லாந்துல மட்டும், நாட் இன் த வேர்ல்ட், ஒன்லி இந்த அயர்லாந்து 10 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 7 ஆண்டுகளிலே 10 லட்சம் பேர் தேசத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க உணவு தேடி. இப்படி பஞ்சங்கள், அது மட்டும் தான் பஞ்சமானா இல்ல, உலகம் முழுவதும் பல்வேறு பஞ்சங்கள் இருக்கிறது. நாம் இன்றைக்கு வாசித்த பகுதியில் கூட கடவுள் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீர்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், நாட்டுக்கு விரோதமாக நாடு, அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சி, அநேக இடங்களில் பஞ்சங்கள், பஞ்சம் இல்ல பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் என்கிற சொல்லாடலை கடவுள் பயன்படுத்தி இருக்கிறார். இவையெல்லாம் கடைசி நாட்களிலே ஏற்படும் என்று. ஆனால் இந்த வார்த்தையை இயேசு ஆண்டவர் சொல்வதற்கு நீண்ட வருடங்களுக்கு முன்னதாகவே ஆமோஸ் வழியாக ஒரு செய்தி இஸ்ரவேல் மக்களுக்கு. என்ன என்றால், தேசத்தின் மீது கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லி, பஞ்சங்களின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடவுளுடைய திட்டம் நிறைவேறுகிறது. பஞ்சங்களின் மூலமாக கடவுளுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை துவங்கினதே ஆபிரகாமிலே இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற 3 முற்பிதாக்கள். இந்த 3 பேருடைய வாழ்விலும் ஒவ்வொரு பஞ்சங்களை அனுபவித்திருக்கிறார்கள். All 3 of them had famine. அதிலே முதலாவது famine பாருங்க. Turn with me, Genesis chapter 12. அதிலே 10ஆம் வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் ஒரு நல்ல ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த போது கடவுள் அவனை, நான் சொல்லுகிற தேசத்திற்கு வா என்று அழைத்தான். அவன் புறப்பட்டு வந்தான். புறப்பட்டு வந்து அவன் கானான் தேசத்துக்குள் நுழைந்த போது கடவுள் அவனுக்கு தரிசனமாகுகிறார். 7ஆம் வசனத்துல தரிசனமாகி, இந்த தேசம்தான் நான் சொன்ன தேசம், நான் சொன்ன தேசம் இதுதான், இதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லுகிற போது அந்த தேசம் முழுவதும் மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள். கானானியர்கள், எமோரியர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். அந்த தேசம் ஒன்றும் காலியே இல்லை, மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி கடவுள் புறப்பட்டு போய் சேர சொன்ன ஒரு இடத்தை போய் சேர்ந்த மனிதனுக்கு கடவுள், இதுதான் அந்த தேசம், நான் உனக்கு தான் தரப்போகிறேன், உன் சந்ததிக்கு தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்ட பின்பு அங்கே ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சம் மிகவும் கொடிதாயிருக்கிறது. கடவுள் சொன்ன இடத்திற்கு வந்த ஒரு மனிதனுக்கு அங்கே பஞ்சம் வந்திருக்க கூடாது அல்லவா? கடவுள் சொல்லி
வந்த இடத்திற்கு. ஆனால் பஞ்சம் வருகிறது. அதன் வழியாக கடவுள் ஆபிரகாமை சோதிக்கிறார், பரிசோதிக்கிறார். அவன் தன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு வந்தவன், இதுதான் அந்த தேசம் என்பதை அறிவித்து ஆகிவிட்டது. இப்பொழுது அந்த தேசத்தில் உணவு பற்றாக்குறை, உணவு இல்லாமை, அபிதமான சமயத்தில் அவன் என்ன செய்கிறான் என்பது கடவுளுடைய எதிர்பார்ப்பு. மனிதர்கள் என்ன செய்வார்கள்? What would you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? கடவுள் உங்களை கானானுக்கு அழைத்திருக்கிறார். கானானுக்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். பஞ்சம். இந்த புலன்களின் அடிப்படையில், அதாவது சென்சஸ், நம்மளுடைய சென்சஸ் அடிப்படையில் நாம் திட்டமிடுவோம். ஓ, தண்ணீர் இல்லை, நம்மகிட்ட இருக்கிற மாடு ஆடுகள் மனிதர்களுக்கு தண்ணீர் இல்லை இங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தண்ணீர் இருக்கிற இடத்த தேடி போகணும். அல்லது உணவு நம்ம கிட்ட குறைஞ்சிட்டே இருக்குது, மழை இல்லை, ஆகவே உணவு பயிர் வளராது, ஆடு மாடுகளுக்கு புல் இல்லை, அல்லது நமக்கு உணவு இல்லை, நாம் உணவு இருக்கிற இடத்தை தேடி போகணும். இதுதான் நம்மளுடைய சென்சஸ் சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை. எல்லா மனிதர்களும் அப்படித்தான் வாழ்வாங்க, இல்லையா? We used to live with our senses. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்வோம். We make decisions according to our senses. நாம் பார்ப்பது, அல்லது நாம் கேட்பது, அல்லது நாம் சிந்திப்பது. வேதம் சொல்லுகிறதுங்க, ஏசாயா 11ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்துல இயேசுவை குறித்து, he never make judgment by his eyes or by his ears. இயேசு எப்பொழுதுமே அவருடைய கண்கள் பார்ப்பதை கொண்டோ அல்லது அவர் காதுகள் கேட்பதை கொண்டோ எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டார். he never make any decisions by seeing or hearing. அப்ப எப்படி அவர் டிசிஷன் எடுப்பாரு என்றால் by hearing God's word. கடவுள் பேசுவதை கொண்டு, கடவுளுடைய ஆவியானவர் உணர்த்துவிக்கிறதை கொண்டு மட்டுமே அவர் செயல்படுவார் என்று இயேசுவை குறித்து இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் ஒரு மனிதனை அழைத்திருக்கும் போது, அங்கே ஒரு கொடிய பஞ்சம் வருகிற போது, கடவுள் அந்த மனிதனை காப்பாற்ற போதுமானவராய் இல்லையா? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்புங்கள். Can God preserve a man through the famine? During the famine? கடவுள் ஒரு மனிதனை பஞ்சத்தின் போது காப்பாற்ற முடியாதா? அந்த மனிதன் கடவுள் அழைத்த மனிதனாக இருக்கும் போது, அந்த மனிதன் கடவுள் அழைத்த இடத்தில் இருக்கும் போது கடவுளால் அவனை காப்பாற்ற முடியாதா என்றால், of course, certainly he can. அவரால் முடியும். எரேமியா 17ஆம் அதிகாரத்தினுடைய 7-8 வசனங்கள் சொல்லுகிறது, கடவுளை நம்புகிற மனிதன் பஞ்ச காலத்திலும் பசுமையாயிருப்பான். கடவுளை நம்புகிற மனிதன் பஞ்ச காலத்திலும் பசுமையாயிருப்பான். A blessed is the man who trusts in the Lord. He will not be barren even in the times of famine. என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளை நம்புகிற மனிதன் even in the times of famine will not be barren. Will not be barren. You see that? ஆபிரகாம் கடவுளை நம்பினார், ஆகவே தான் புறப்பட்டு வந்தான். கடவுள் இந்த இடத்தை உனக்கு தரப்போறேன்னு சொன்னாரு, நம்பினான். அப்போ அடுத்து என்ன நடந்திருக்கணும்னா, he will not be barren. அவன் அந்த பஞ்சத்தில் மடிந்து போயிருக்க மாட்டான். நல்லா கவனிங்க, இயேசு ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்ட போது அங்கே என்ன நடந்தது என்றால், famine. What was the famine? There is no bread. There is no food. Famine. There is no any shops nearby. அது வனாந்தரம், wilderness. பக்கத்துல கடைகளும் இல்ல, பக்கத்துல தண்ணீரும் இல்ல, அல்லது உணவும் இல்ல. What was that called? Famine. சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், இந்த கல்லுகளை நீ அப்பமா மாத்தி சாப்பிடு. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சென்சஸ் படி நான் வாழ மாட்டேன். I will not live according to my senses, but rather I will live by God's word. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார் என்னும் பட்சத்தில், bread is necessary for life. இயேசு ஒத்துக்கொள்கிறார் இங்கே, bread is necessary for life, but depending on God or hearing God's word is more necessary than bread for life. அதுதான் இயேசுவினுடைய ஆட்டிட்யூட் அங்க. அப்போ ஆபிரகாம் இங்கே என்னவா செய்திருக்க வேண்டும் என்றால், பஞ்சமாய் இருக்கிறது, எஸ்.
நான் இதுதான் முதல் முறை என் வாழ்க்கையில் பஞ்சத்தை பார்க்கிறேன். நான் வாழ்ந்த தேசத்தில் பஞ்சத்தை பார்க்கவில்லை. ஆனால் I believe God called me so that I will stay here and God will preserve me என்று அவர் இருந்திருக்க வேண்டும். இயேசு இருந்தார். கல்லுகளை அப்பமாக்க ஆக்கவில்லை, அவரால் ஆக்க முடியும். He has a power, but பண்ணல. ஆபிரகாம் அங்கே இல்ல. ஆபிரகாம் சொல்லிட்டான், I wanted to live with bread alone. பஞ்சமா இருக்கிறது, ஆகவே நான் அப்பத்தை சார்ந்து வாழ வேண்டும், அப்பம் எகிப்தில் இருக்கு என்று சொல்லி போய்விட்டான். எகிப்துக்கு போன ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். நாம் அதை சிந்திக்க போகல. நாம் சிந்திப்பது என்னவென்றால், பஞ்சம் வருகிற போது, கடவுள் அழைத்த மனிதன் கடவுள் சொன்ன இடத்தில் இருக்கும் போது, பஞ்சம் வருகிற போது அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதிலே அவனுடைய விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கிறதா இல்லையா, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானா இல்லையா, அல்லது அவன் இவ்விதமான உஷ்ண நேரத்தில் கடவுளை சார்ந்து கொள்ளுகிறானா இல்லையா என்பது வெளிப்படுகிறது. அங்கே போய் சொன்னான் கடவுளுக்கு விரோதமா, தன் மனைவியை சகோதரி என்று சொல்லி. ஆக பொய் சொல்ல கொண்டு போகுது, அடுத்தடுத்த கான்சிக்வன்சஸ் வருது. அதுல அவன் கடவுளுடைய அந்த வார்த்தைகளை நிலைநிற்கவில்லை. இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த பஞ்சத்தை குறித்து. பிரியமானவர்களே, எகிப்துல இருப்பது பஞ்சம் நேரத்தில் இட் லுக் லைக் வெரி கம்ஃபர்டபுள். பஞ்சமா இருக்கும்போது பஞ்சமே இல்லாத எகிப்தில் இருப்பது கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் the question is that a place God wants you to be? கடவுள் உங்களை அங்கேதான் இருக்க வேண்டும் என்று அழைத்தாரா என்பதுதான் கேள்வி. அங்கே கம்ஃபர்டபுளா தான் இருக்குது, which means it may be God's calling. அப்படிதான் அநேகர் நமது உணர்வுகளின் அடிப்படையிலே திட்டமிடுகிறார்கள். அங்கே எல்லாம் குறைவில்லாமல் இருக்கிறது, ஆகவே அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடும். நோ நோ, கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படி அல்ல. when God calls you, உங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமையே இருக்கும் என்பதல்ல அர்த்தம். ஆதியாகமம் 26 முதல் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்திற்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கவனிச்சிருக்கீங்களா? ஆபிரகாம் ஈசாக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் வருது. இவன் இப்பொழுது பெலிஸ்தீருடைய ராஜா இடத்துல போறான். 3ஆம் வசனத்துல, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, இங்கேயே வாசம் பண்ணு, இங்கேயே இரு, பஞ்சமா இருக்கிறது, கலங்காதே, இங்கேயே இரு, நான் இந்த தேசத்தை உனக்கு தருவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கடவுள் ஈசாக்கு இடத்தில் பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அதே ஊரிலே குடியிருந்தது மட்டுமல்ல, பஞ்சம், தண்ணீர் இல்லை என்கிற நிலையில ஆபிரகாம் ஈசாக்கு போன்ற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் மிகவும் அவசியங்க. ஏன் அவசியம் என்றால், you need to calculate something. 13ஆம் அதிகாரம் சொல்லுது, 14ஆம் அதிகாரம் ஆதியாகமம், ஆபிரகாமுடைய வீட்டுல போர் புரிவதற்கு மட்டுமே எத்தனை பேர் இருந்தாங்களா? ஆண்கள் 318 பேர் இருந்தாங்களாம். 318 ஆண்கள் ஒரு யுத்தத்துக்கு போய் 5 ராஜாக்களை தோற்கடிச்சாங்க. அப்ப 318 ஆண்கள் யுத்தத்துக்கு போகும் அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் அவங்க வீட்டுல எத்தனை பெண்கள் இருந்திருக்க வேண்டும், எத்தனை பிள்ளைகள் இருந்திருக்க வேண்டும், தென் எவ்வளவு ஆடு மாடுகள் இருந்திருக்க கூடும். இவர்கள் அத்தனை பேருக்குமான உணவு, தண்ணீர் என்பது மிகவும் தேவை. ஆகவே இவ்விதமான செல்வ சீமான்கள், ஜனம் பெருத்த மக்களுக்கு தண்ணீர் மிகவும் அவசியம், உணவு மிகவும் அவசியம். ஆகவே ஒரு பஞ்சம் வருகிறது என்றவுடன் ஆடு மாடுகள் இறந்துவிடும். அது இறந்து போனா அதன் வழியாய் கிடைக்கிறதான பால் அல்லது உணவு குறைந்துவிடும். மழை இருந்தால் மட்டுமே விதை விதைக்க முடியும் என்கிற நிலை. வாட் ஹேப்பன்? ஈசாக்கு அங்கே இருந்தான். 14ஆம் வசனம் சொல்லுது, 12ஆம் வசனம் சொல்லுது, அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைக்கிறான். எப்பொழுது? பஞ்சம் வருகிற போது அங்கே விதை விதைக்கிறான். மழையே இல்ல, பஞ்சமா இருக்கிறது. யாருங்க விதை விதைப்பாங்க? அவன் விதைக்கிறான்.
which means கடவுள் சொன்னார்ல, நீ இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அந்த வார்த்தையை அவன் உறுதியாய் பிடித்து கொண்டான். அந்த தேசத்தில் இருக்கிறான். உணவு இல்லை பஞ்சத்தின் நிமித்தம். இப்பொழுது விதைத்து அறுவடை ஆனால் மட்டுமே மீண்டும் உணவு என்கிற நிலை விதைக்கிறான். பாருங்க கடவுள் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்னு. கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். he got 100-fold back. 100 மடங்கு கிடைக்கிறது அவனுக்கு. அப்போ பஞ்சம் வந்தவுடன் தன் தகப்பனை போலவே அவன் எகிப்துக்கு போயிருந்தால் பாதுகாக்கப்பட்டிருப்பான். ஆனால் அது கடவுளுடைய சித்தம் அல்ல. இட்ஸ் நாட் காட்ஸ் வில். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கடவுள் அவனை சோதித்து பார்த்தார். எதையும் சொல்லவில்லை. அவனே முடிவெடுத்து விளைவுகளை அனுபவித்தான். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போகாதே, இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் இருந்தான், செயல்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான் 100 மடங்கு அங்கே. அடுத்ததாக இன்னொரு பஞ்சம். என்ன பஞ்சம் என்றால், எகிப்து உட்பட, இதுவரைக்கும் எகிப்தில் பஞ்சம் இல்லை. இந்த முறை எகிப்து உட்பட எல்லா இடத்திலும் பஞ்சம். ஆதியாகமம் 43. எகிப்து மற்றும் எகிப்தை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலுமே தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தது. கொடிதாயிருந்து இவர்கள் எகிப்திலிருந்து வாங்கி கொண்டு வந்த தானியம் கூட செலவாகிவிட்டது. நல்லா கவனிங்க. இந்த பஞ்சத்திலே கடவுள் இன்னும் ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார். என்ன கற்றுத் தருகிறார்? பஞ்சத்திற்கு நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். பஞ்சத்திற்கு எகிப்திலே ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகிறது. அந்த கொடிய பஞ்சம் உலகம் முழுவதையும் தாக்க போகிறது. அவிதமான சூழ்நிலையில பஞ்சத்திற்கு நீ என்ன பண்ணுவ? உதாரணத்திற்கு என்றால், பஞ்சத்திற்கு முன்பு உணவு சேகரித்தவன்கிட்ட போவ. அதாவது பஞ்சத்திற்கு முன்பு ஞானமுள்ளவனாய் நடந்து கொள்ளவனிடத்துல போவ. இதுதான் நடந்ததாங்க. பஞ்சத்திற்கு முன்பு எகிப்திலே யோசேப்பு ஞானமுள்ளவனாய் நடந்து கொண்டான். பஞ்சத்திற்கு முன்பு. பஞ்சம் வந்த போது கானானில் இருந்து இவர்கள் உணவு சேகரித்து வைத்து ஞானமாய் இருந்தவனிடத்துல போய் உணவு வாங்குறாங்க. இதிலே ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ளிகேஷன் இருக்குது. You need to see that properly. When there is famine, ஃபமேனுக்கு முன்னாடி நீ எப்படி நடந்துகிட்ட என்பதை சீர்தூக்கி பார். ஸ்பிரிச்சுவலி பிரியமானவர்களே, when you have young, நீங்கள் வாலிபர்களாக இருக்கும்போது, திருமணமாகாமல் இருக்கும்போது, you might have plenty of time. No famine for your time to read God's word. கடவுளுடைய வார்த்தையை படிப்பதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்ற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருந்தது. திருமணமாச்சு, பிள்ளை பிறந்தது, பிள்ளைகள் பிறந்தது, வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு நேரமே இல்லை. ஃபெமைன். இப்பொழுது அப்போ ஃபெமைன் ஆயிடுச்சா? where you will get word. பஞ்சத்திற்கு முன்பு சேர்த்து வைத்தவங்க தான் கிடைக்கும். யாரெல்லாம் இவ்விதமான உங்களுடைய இலவசமாக இருந்த நேரங்களை வீண் பண்ணி இருக்கிறீங்களோ அல்லது வீண் பண்றாங்களோ, அவர்கள் எத்தனை பேருமே ஃபமேன் காலங்கள்ல பாதிக்கப்படுவார்கள். ஸ்பிரிச்சுவலி திஸ் வாஸ். உங்களுடைய வாலிப வயதில் நீங்கள் படிக்க தவறிவிட்டீர்கள் என்றால், இப்பொழுது இருக்கிற நேரங்களிலே உங்களுக்கு உங்களுடைய குடும்ப பொறுப்புகள், சுமைகள் எல்லாம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. உங்களால் நேரம் ஒதுக்க முடியவில்லை. Don't waste your time. When you are young or when you are alone, when you have enough time, when you have time, each and everybody read the Bible. சேர்த்து வையுங்கள். பஞ்சகாலம் வரும். நாம் அந்த வசனத்துக்கு வரப்போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் நாம் துவங்கின வசனத்துக்கு வரப்போகிறோம். பஞ்சகாலம் வரும் என்று சேர்த்து வையுங்கள். ஆகவே 3 பேருடைய வாழ்விலும் 3 பஞ்சங்கள் வந்தது. 3 பேரையும் கடவுள் ஒரே மாதிரி நடத்தவில்லை. 46ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 46ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். பாருங்க, ஆபிரகாமுக்கு எகிப்துக்கு அவன் என்ன பண்ண போறான்றதை கடவுள் அவனே செய்ய முடியாது விட்டு விட்டாரு. எகிப்துக்கு போகாதே என்று ஈசாக்குக்கு சொன்னாரு. யாக்கோபுக்கு சொல்றாரு, நீ எகிப்துக்கு போ, அங்கே உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்,
உன்னை திரும்ப கொண்டு வருவேன். 3 பேரையுமே கடவுள் வெவ்வேறு விதங்களில் நடத்துகிறார். 3 பேரும் அனுபவிச்சது என்ன? பஞ்சம்தான். 3 பேரும் have gone through a famine. But God has spoken to all 3 of them and God has led them, all 3 of them, in a different ways. நான் உங்களுக்கு இன்னொரு famine காட்டுறேன். நம்ம துவங்கினது எப்படி துவங்கணும்னா, பஞ்சங்களில் கடவுளுடைய திட்டம் என்று துவங்கினோம். இப்ப பாருங்க, ரூத் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரூத் chapter 1. அதிலே முதல் வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இப்பொழுது கானான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே ஒரு பஞ்சம் வருகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே இந்த பஞ்சம் மிகவும் கொடிதாய் இருக்கிறது. ஆகவே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தன் மனைவி பிள்ளைகளோடு மோவாப் தேசத்திற்கு போகிறான். போய் அங்கே வாழ்கிறான். கதை உங்களுக்கு தெரியும். அந்த மனிதன் இறந்து விட்டான். அந்த 2 பிள்ளைகளுக்கு திருமணமாகிறது. திருமணமான பின்பு 2 பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். அந்த 2 பெண்களும் மாமியாரும் தேசம் கடவுளால் சந்திக்கப்பட்டது, பஞ்சம் தீர்ந்து விட்டது, உணவு இருக்கிறது என்று கேள்விப்பட்டு திரும்பி போவதற்கு முயற்சி எடுக்கும் போது மருமகளை திரும்ப போக சொல்லுகிறார். ஒருத்தி போய்விடுகிறார், ஒருத்தி போகவில்லை. இந்த 2 பெண்மணியும் ஊருக்கு வராங்க. இதுதான் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் இல்லையா? இந்த பஞ்சத்தின் வழியாக கடவுளுடைய திட்டம் எப்படி நிறைவேறிச்சு? இந்த பஞ்சத்தில் கடவுள் என்ன செய்து தருகிறார் என்று பார்த்தால், கடவுளுக்கு ரூத் என்கிறதான ஒரு பெண்மணி தேவை. ஒரு பெண்மணி தேவை. அந்த பெண்ணை இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி, தேசத்தில் ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தின் நிமித்தம் ஒரு குறிப்பிட்ட மனிதன் தன் குடும்பத்தோடு மோவாப் தேசத்திற்கு போகிறான். மோவாப் தேசத்தில் தான் ரூத் இருக்கிறார். அந்த ரூத்தை கடவுள் இந்த குடும்பத்தோடு இணைத்து இங்கே கொண்டு வருகிறார். But we can understand God's plan. What was the plan? இந்த ரூத் தான் இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 7 வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். தாவீது அரசனுடைய பாட்டி. இந்த ரூத் தான் தாவீது அரசனுடைய பாட்டி. அந்த தாவீது அரசனுடைய வம்ச வழியில் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் இல்லையா? அப்போ தாவீது அரசனுக்கு இந்த ரூத் பாட்டியாக வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். அல்லது இயேசு ஆண்டவர் இந்த ரூத்தினுடைய வம்ச வழியில் பிறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டம் எப்படி நிறைவேறும் என்றால், மோவாப் தேசத்தில் இருக்கிற ரூத் இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவே முடியாது. அது நிறைவேறுவதற்கு ஒரே வழி, அந்த பெண் இந்த தேசத்திற்குள் ஒரு உறவாய் வர வேண்டும். வழிபோக்கராய் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே தேசத்தில் ஒரு பஞ்சம் வருகிறது. கடவுள் ஒரு குடும்பத்தை அங்கே அனுப்புகிறார். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆண்மகன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். குழந்தை இல்லாமல் திரும்பி வருகிறார். குழந்தையோடு வந்திருக்கும் பட்சத்தில் திருமணம் ஆகாதீங்க. திரும்ப குழந்தை இல்லாமல் வருகிறாள். ஒரு திருமணம் ஆகிறது, ஒரு வம்சம் உருவாகிறது. தாவீதுக்கு பாட்டி ஆகிறாள். அப்படி ஆனா அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளியினுடைய ஒரு மூதாதையர் ஆகிறாள். பஞ்சங்களின் வழியாக கடவுளுடைய சித்தம் நிறைவேறுகிறது. கடவுளுடைய தீர்மானங்கள் நிறைவேறுகிறது. கடவுளுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறது. ஆனால் பஞ்சம் நடக்கும் போது, பஞ்சம் வந்து கொண்டிருக்கும் போது யாரும் அதை உணர்வது இல்லை. ரூத்துக்கு தெரியாது. இஸ்ரவேல் தேசத்துக்கு போன உடனே அவளுக்கு ஒரு திருமணம் ஆகும்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. மாமியோரோடு நான் இருக்கிறேன்னு சொன்னாவ. ஐ வில் பி வித் யூ. யுவர் கண்ட்ரி இஸ் மை கண்ட்ரி அண்ட் யுவர் காட் இஸ் மை காட். தட்ஸ் ஆல். மரணம் பிரிக்க வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். மாமியார்ட்ட அவர் சொன்ன வார்த்தை அதுதான் ரூத்துடைய ஸ்டாண்ட். ஆனா அந்த பஞ்சத்தின் வழியாக தேசம் விட்டு தேசம் போக போகிற இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடக்க போகிறது, இவள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய போகிறாள் என்பதோ யாருக்கும் தெரியாது. இட் இஸ் காட்ஸ் பிளான். அந்த கடவுளுடைய திட்டம் இந்த பஞ்சத்தின் மூலமாக மட்டுமே நிறைவேறியது. பஞ்சங்கள் வருகிற போது கடவுள் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். 3வது பஞ்சத்தின் வழியாகத்தான் யாக்கோபு எகிப்துக்கு போனான்.
ஏன் எகிப்துக்கு போனான்? எகிப்திலே அவர்கள் பலுகி பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் உருவாக்கி வைத்திருந்தார் 430 ஆண்டுகளுக்கு. அந்த வாய்ப்புகள் நடக்க வேண்டும் என்றால் கானான் தேசத்தில் இருக்கிறவர்கள் எகிப்துக்கு போக வேண்டும். இப்படி ஒவ்வொரு பஞ்சத்திலும் கடவுள் ஒவ்வொரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டே வருகிறார். இதை நமக்கு கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா பஞ்சங்களையும் நான் காட்டப் போவதில்லை, ஒரு சில பஞ்சங்களை மட்டுமே. இன்னொரு பஞ்சத்தை உங்களுக்கு காட்டுறாங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் chapter 21. அதிலே முதல் வசனம், தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. 3 வருஷம் ஓயாத பஞ்சம் தாவீது நாட்களில். முதல் வருஷம் போச்சு, தாவீது வாஸ் குவைட் நார்மல். ஏன்னா பஞ்சம் வருவது இயல்பு, மழை இல்லாமல் போவது இயல்பு, மழை இல்லை என்னும் பட்சத்தில் விவசாயம் இல்லாமல் போவது இயல்பு. ஆகவே இருப்பவைகளை கொண்டு மனிதர்கள் வாழ்ந்தார்கள். திராட்சை, ஒலிவ பழம் அப்படின்றத வச்சு வாழ்ந்தாங்க. ஆனா அறுவடை இல்லை, ஏன்னா மழை இல்லாதனால. 2ஆம் வருஷம் போச்சு, மறுபடியும் பஞ்சம். 3ஆம் வருஷம் வருது, தாவீது he got some sense. அவன் கடவுளிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே இந்த பஞ்சம் ஏன் வந்தது? இதுதான் முதல் பிளேஸ் in the Bible a man asked God why was this famine occurred. ஏன் பஞ்சம் வந்தது என்று கடவுளை மனிதன் கேட்ட முதல் இடம் இதுதான். 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, மீண்டும் இந்த வருஷமும் மழை பொய்த்து போச்சு. கடவுள் ஒருவேளை ஏதோ சொல்ல விரும்புகிறாரோ, கடவுள் ஒருவேளை ஏதாவது செய்தி தர விரும்புகிறாரோ, ஆகவே கடவுளிடத்தில் கேட்க வேண்டும் என்ற உணர்வு தாவீதுக்கு வருகிறது. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கடவுள் சொல்கிறார், எஸ், there is some unrighteousness in the country which was not settled for a long time. தாவீதின் காலத்தில் நடந்த அநீதி அல்ல அது. தாவீதுக்கு முன்பு சவுலுடைய காலத்தில் நடந்த அநீதி. ஆனால் அதற்கு கடவுள் சவுலுடைய காலத்தில் தான் அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தாவீதின் காலத்தில் செய்கிறார். ஏனெனில் அப்பொழுதுதான் அது சரியான முறையில் நியாயம் கிடைக்கும். கடவுளுடைய வழிமுறை. ஏன் அந்த பஞ்சம் அப்பொழுது வந்தது? சவுல் காலத்தில் வந்திருக்கலாம், சவுல் அதை செய்திருக்க மாட்டாங்க. காரணம் சவுல் தான் அதற்கு காரணி. சவுல் தான் அதுக்கு காரணமா இருக்கும்போது அவன் காலத்தில் பஞ்சத்தை கொடுத்தா அவனுக்கு உணர்வு எப்படி வரும்? இல்லையா? ஆகவே கடவுள் அந்த பஞ்சத்தை தாவீது காலத்தில் கொடுக்கிறார். தாவீது உணர்வுள்ள மனிதன், a man after God's own heart. ஆகவே கடவுளிடத்தில் கேட்கிறான், ஏன் ஆண்டவரே இந்த பஞ்சம்? கடவுள் சொல்கிறார், there is a reason, there is an unsettled matter, go and settle it. அவன் அதை சரி செய்கிறான். 2 சாமுவேல் 21:14 அதுல பாருங்க கடைசி லைன், and after that God was moved by prayer of the land, which means கடவுள் தேசத்திற்காக செய்த வேண்டுதலை கேட்டருளினார். அதாவது பஞ்சம் முடிந்தது, மழை பெய்தது, தானியங்கள் விளைந்தது, ஆடு மாடுகள் பலனடைந்தது, மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்பொழுது என்றால் ஒரு தவறை சரி செய்த பின்பு, நடந்துவிட்ட ஒரு குற்றத்தை அதற்கான நீதி கிடைக்கும்படியாய் செய்துவிட்ட பின்பு பஞ்சம் முடிகிறது. அப்ப ஒவ்வொரு பஞ்சத்திலும் கடவுளுடைய ஒவ்வொரு சித்தம், ஒவ்வொரு திட்டம் நிறைவேறி கொண்டே வருகிறது. பாத்தீங்களா? ஆபிரகாமுடைய ஸ்திரத்தன்மை சோதிக்கப்பட்டது. கடவுளை தான் சார்ந்திருக்கிறானா என்று நம்ம எரேமியால பார்த்தோம். கர்த்தரை நம்பிக்கிற மனிதன் பஞ்ச காலத்திலும் பசுமையா இருப்பான். ஆனா அவன் கர்த்தரை அந்த விஷயத்தில் சார்ந்து கொள்ளவில்லை, எகிப்தை சார்ந்து கொண்டான். ஈசாக்குடைய வாழ்க்கையில கடவுள் சொல்லிட்டார், நேரடியாவே சொல்லிவிட்டார், பஞ்சம் தான், இங்கே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் இருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோபனுடைய காலத்தில் எகிப்துக்கு போ, நான் உன்னோடு வருவேன், உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், கொண்டு வருவேன். நடந்தது. ரூத்தினுடைய காலத்தில் நடந்த பஞ்சத்தில் ரூத் என்ற ஒரு பெண்மணியை மோவாப் தேசத்திலிருந்து he was transplanted her from Moab to Israel to make her to be an ancestor of Jesus Christ, ancestor of David. In தாவீதுடைய காலத்தில் God wanted to rectify one evil, ஒரு தீமையை சரி செய்ய, அதற்கான நீதியை செய்ய வழிவகுத்தார். இப்படி ஒவ்வொரு பஞ்சங்களிலும் கடவுளுடைய சித்தம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது we'll come to ஆமோஸ்
Stand with me to Amos. நாம் இப்பொழுது அந்த வசனத்துக்கு வரலாம். அந்த வசனத்திலே இது ஆகார குறைவினால் வருகிற பஞ்சம் அல்ல, கடவுள் சொல்லுகிறார். இது தண்ணீர் கிடைக்காமல் போகிற பஞ்சமும் அல்ல. இதுவரைக்கும் அந்த எல்லா பஞ்சமும் என்ன பஞ்சம்? நம்ம பார்த்த பஞ்சங்கள் எல்லாம் தண்ணீர் கிடைக்காமல் ஆகாரம் கிடைக்காமல் போன பஞ்சங்கள். இதுவரைக்கும் பார்த்த எல்லா பஞ்சமும். ஆனா this is the first incident God is telling here. There will be going to be a famine, which is shortage of God's word. கடவுளுடைய வார்த்தை கேட்க கிடைக்காத ஒரு நிலை. இதை கேட்கும் போது அவர்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்திருக்கும், ஆனஸ்டா. ஏன் அப்படின்னா, இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சமகாலத்தில் உரைத்துக் கொண்டிருந்தவர்கள் யாராரு என்று பார்த்தீர்கள் என்றால், ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறார், ஆமோஸ் இங்க தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாரு. அப்படியே நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா ஓசியா உரைச்சிருக்கிறார். இவங்க 3 பேரும் ஒரே காலத்துல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் தேசத்தின் மீது பஞ்சத்தை அனுப்ப போகிறேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்க கிடையாது. மக்களுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. ஏன் அப்படின்னா, கடவுள் சொல்றாரு. ஏன் கடவுள் பஞ்சத்தை அனுப்புகிறாராம் தேசத்தின் மீது என்பதற்கு கடவுள் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். இதே ஆமோஸ் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆமோஸ் 2 அதிலே 11, 12 ஆகிய வசனங்கள். உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன், கடவுள் சொல்றாரு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட. அடுத்த வசனம், நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். கடவுள் தேசத்திலே தீர்க்கதரிசிகளை நசரேயர்களை எழுப்பி இருக்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்படி எழுப்பின அவர்களை இவர்கள் எப்படி நடத்தினார்களா? நசரேயர்கள் திராட்சரசம் குடிக்க கூடாது, அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க வச்சு அவர்களை போதைக்குள்ளாக்கிட்டாங்க. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய தருணங்களில நீ தீர்க்கதரிசனம் சொல்லாத, சொல்லாத, இங்க சொல்லாத, வெளியே போ. நீங்க அடுத்த இதுக்கு 7ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. ஆமோஸ் அதை அனுப்புறாங்க, தரிசனம் பார்க்கிறவனே நீ ஏன் இங்க வர, இங்க இருந்து கிளம்பி வெளியே போ அப்படின்னு சொல்றான் பாருங்க. 13ஆம் வசனம், 12, 13. அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே போய் அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, இங்கே நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே என்று சொல்லி ஆமோஸை மட்டுமல்ல, இதற்கு முன்பே அநேக மக்களை அவர்கள் செய்தாங்க. ஆகவேதான் கடவுள் பொறுத்து கொண்டு வந்தார், பார்த்து கொண்டு வந்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்பி வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் இவர்கள் கேட்க விரும்பவில்லை. தீர்க்க தரிசனம் சொல்லாதே என்று தடுக்கிறார்கள். கடவுள் சொல்லுகிறார், நான் தேசத்தின் மீது பஞ்சத்தை அனுப்ப போகிறேன். அது என்ன பஞ்சம் என்பதையும் சொல்லிவிட்டார். ஸ்பிரிச்சுவலா மறைச்சு வைக்கலாத. He was very transparent there. கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் என்று சொல்லிவிட்டார். இப்போ நல்லா கேளுங்க, இந்த வசனம் நிறைவேறிவிட்ட ஒரு வசனமா, நிறைவேற போகிற ஒரு வசனமா என்று இன்றைக்கு நாம் சிந்திக்கும் போது, இது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது ஒரு அளவுக்கு. இதிலே நமக்கு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ளிகேஷனும் இருக்குது. We will come to that one after that. இது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில். ஏனெனில் இதை அவர் சொல்லி முடித்து இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைகளாய் போயிட்டாங்க. 70 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த சிறைக்கு போய் 70 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் அவர்கள் தேசத்துக்கு வந்து விட்டார்கள். வந்த பின்பு சகரியா, மல்கியா, ஆகாய் என்கிற தீர்க்கதரிசிகள்லாம் வசனம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க அவர்கள் வந்த பின்பு கூட. ஆனால் மல்கியாவுக்கு பின்பு யோவான் ஸ்நானகன் மூலமாக வசனம் வனாந்தரத்தில் உருவாகும் வரைக்கும் 400 ஆண்டுகள், ஏறக்குறைய 400 ஆண்டுகள் they were never heard God. கடவுளுடைய வார்த்தை கிடைக்கவில்லை. 400 ஆண்டுகள் கிடைக்கவில்லை. Not even a single prophet, not even a single word from God for these people. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு 400 ஆண்டுகள். பஞ்சம் எத்தனை வருஷம் இருந்துச்சு எகிப்துல? 7 ஆண்டுகள்.
தாவீது நாட்கள்ல பஞ்சம் எத்தனை வருஷம் இருந்துச்சு? 3 ஆண்டு. இங்க பஞ்சம் எவ்வளவு நாள் இருக்குது? கர்த்தருடைய வசனம் கிடைக்காதது மல்கியா முதல் யோவான் ஸ்நானகம் வரைக்கும் ஏறக்குறைய 400 ஆண்டுகள். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத ஒரு நாள் வரும் கடவுள் அவங்களுக்கு சொன்னார்ல, அது அப்படியே நடந்தது அவங்க வாழ்க்கையில். அடுத்த வசனம் சொல்லுது, மக்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் போவாங்க, வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் போவாங்க, ஆனால் கிடைக்காது. இது கடவுள் சொல்லுகிறார். காரணம், கடவுள் கொடுத்தாதானே வார்த்தையே, ஆகவே கிடைக்காது, கண்டுபிடிக்க மாட்டேன் நீ. வை? பிகாஸ் நீ போற இடத்துல ஒண்ணு நான் வைக்கல. I am the one who is stopping the word என்று கடவுள் அவர்களுக்கு சொல்லுகிறார். கிடைக்காது, கண்டடைய மாட்டீங்க. இந்த வசனம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் நிறைவேறிற்று. அப்படி வசனம் கிடைக்காமல் பஞ்சத்தில் அடிபட்டு போயிருந்த அந்த மக்களுக்கு தான் வனாந்தரத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று முதல் வார்த்தை வந்தவுடன் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்தார்கள். வனாந்தரத்துக்கு வந்தார்கள். வந்து மனம் திரும்புவது என்றால் என்ன என்று கேட்டார்கள். மனம் திரும்புவது என்றால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி திரும்புவது என்றும், எப்படி திரும்ப வேண்டும் என்றால் உன் சம்பளம் போதும் என்று இரு, இருக்கிற ஆடை போதும் என்று இரு, 2 இருந்தால் 1 இல்லாதவனுக்கு கொடு, ஒருவன் மீது பொய் வழக்கு போடாதே, கனிகளை கொடு, ஆபிரகாமுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளாதே என்கிற எல்லா காரியங்களையும் கொடுத்து அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க போனார்கள். எப்படி வனாந்தரத்தில் பேசின யோவான் சானுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை வந்தது என்றால் 400 ஆண்டுகளுக்கான பஞ்சம். 400 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தை இல்லாததனால் வந்த பஞ்சம் இந்த விளைவை ஏற்படுத்தினது. பஞ்சங்கள் பாத்தீங்களா எத்தனை நன்மைகளை செய்து. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், யாக்கோபு பலுகி பெருகு போனான், ரூத் இயேசுவினுடைய மூதாதையராக வருவதற்கு வாய்ப்பு பெற்றாங்க. அவசியமே இல்லை அவங்க. She was not allowed to even enter the church of God. மோவாப் பெண்கள் 10 தலைமுறை வரைக்கும் வரக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருந்தாரு. But God overruled the rule. அவர் பண்ண அந்த விதிமுறையை அவரே அதை ஓவர்ரூல் பண்ணி மோவாபை கொண்டு வந்தார். இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெண் பஞ்சம் செய்த காரியம். ஆகவே இந்த பஞ்சம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே ஒரு நன்மையாய் முடிந்தது. ஆனால் இந்த பஞ்சம் இன்றைக்கு நமக்கும் பொருந்தும். எப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கிடைக்காத பஞ்சம் இப்பொழுது இருக்கிறது. We are living in that day, my dear brothers and sisters. We are living in a famine. What is a famine? இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்வது கர்த்தரால் எழுதப்பட்ட அந்த வேதத்தை சொல்லுகிறது. ஒரு வகையில் என்று பார்க்கும்போது, is there any shortage of Bible in the world? No, never. இன்றைக்கும் உலகத்தில் அதிகமாய் விற்கப்படுகிற புத்தகம் வேத புத்தகம் தான். Every year millions and millions of Bibles are printed and all of them are sold. விற்கப்படுகிறது. ஆக பைபிள் இன்றைக்கும் தங்கு தடை இல்லாமல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. Bible was the most selling book in the world. எனும் பட்சத்தில் it was not talking about the printed Bible. It was not talking about printed God's word. It is talking here கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை, சமயத்திற்கு ஏற்ற தீர்க்க தரிசன வார்த்தை கிடைக்காமல் இருக்கிற நாட்கள். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல அறியும்படி கடவுள் இயேசுவுக்கு கல்விமானின் நாவை கொடுத்தார் என்று சொல்லி ஏசாயா 50:4 சொல்லுது. அந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை ஒரு இளைப்படைந்த மனிதனை பார்க்கும்போது அவன் உற்சாகமடையும்படியாய், கட்டி எழுப்பப்படும்படியாய் அவசியமான வார்த்தையை கடவுள் இயேசுவுக்கு கொடுக்கிறார். இயேசு அதை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் கட்டி எழுப்பப்படுகிறான். அதுதான் அந்த வார்த்தையினுடைய விளக்கம். இதை கடவுள் கொடுக்கிறார். ஆக இன்றைக்கு சபைக்கு வந்து உட்கார மக்களாகிய உங்களுக்கு, அல்லது இன்றைக்கு உலகம் முழுவதும் சபைகளிலே போய் கடவுளை தேட போகிற மக்களுக்கு அந்த நாளுக்கு அவரவர்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை கிடைக்கவில்லை. அவர்கள் மனம் திரும்ப, அல்லது அவர்கள் கட்டி எழுப்பப்பட, அல்லது அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட, அல்லது அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழலிலே அவர்கள் கடவுள் அண்டையில் திரும்புவதற்கான அறைகூவல் பெற கர்த்தருடைய prophetic words were missing.
அதுதான் இன்றைக்கு சூழல். நாம் அந்த சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். It refers the prophetic word that comes from God according to the need of the hour. அந்த நேரத்திற்கான தேவை through mouth of a prophet. பிரியமானவர்களே, take this word very seriously. பஞ்ச காலத்துக்கு முன்பு யோசேப்பு தானியங்களை சேர்த்து வைத்தான், மற்றவர்கள் வந்து அவரிடத்தில் பெற்றுக் கொண்டார்கள் இல்லையா? அப்போ when there is prophetic word miss ஆகுது கிறிஸ்துவ உலகத்தில் என்கிற போது, if you got any prophetic word, listen carefully, take it seriously and obey it. If you not listen carefully, if you not take it seriously, then you are not learned lessons from others' mistake. அடுத்தவர்களுடைய குற்றங்களில், அதாவது அவர்கள் செய்த தவறுகளினாலே கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் தவறுகள் செய்யாமலேயே கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் வாழ்க்கையை பார்த்து, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அந்த தவறை நாம் செய்யாமலேயே அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தான் கடவுள் இந்த வேத வசனங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் செய்த தவறை செய்துதான் நான் பாடத்தை கற்றுக்கொள்வேன் என்று இருக்காமல், if you heard any prophetic word from God like repent or forgive or love என்று சொல்லி, that's a prophetic word, my dear brothers. அது ஒரு தீர்க்க தரிசனம். மனம் திரும்பு என்று கடவுள் உன்னை அழைத்தால் மனம் திரும்ப வேண்டிய அவசியமா இருக்கிறவனுக்கு அது தீர்க்க தரிசனம். மன்னித்து விடு உன் சகோதரனை என்று கடவுள் உன்னிடத்தில் பேசும்போது அது தீர்க்க தரிசனம் உனக்கு. இங்க இருக்கிற எல்லோருக்குமே அது பொருந்தாத ஒருவேளை, ஆனால் சிலருக்கு பொருந்தலாம், அல்லது சில நேரங்களில் எல்லோருக்குமே பொருந்தலாம். எனவே தீர்க்க தரிசனம் என்பது it is a need of that particular hour. இன்றைக்கு உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் உலகம் முழுவதும். ஆகவே when you heard a prophetic word, if you not listen it, and if you are not serious enough, and if you are not wanted to pay attention to the word, then you are not learning the lessons. பஞ்சத்தின் வழியாக மக்கள் பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். கடவுளிடத்தில் வேதம் முழுவதும் பல பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். அந்த பஞ்சங்களின் வழியாக கடவுள் அவருடைய திட்டங்களை துல்லியமாக செயல்படுத்தி கொண்டே வந்தார். ஒவ்வொரு பஞ்சத்தின் மூலமாக. If you are going through a famine of word of God, கடவுள் இந்த பஞ்சத்தின் மூலமாகவும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பஞ்சம் முடிந்த பின்பு மழை பெய்கிறது, நிலம் விளைகிறது என்பது போல, if you receive the word, when you got a word, act according to that. அதன்படி செய்ய துவங்குங்கள். By doing that, you will be a blessed man and woman. You will be a fruitful man and woman. எசேக்கியேல் 7:26. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியின் இடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியின் இடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இல்லாமல் போகும், இல்லாமல் ஒழிந்து போகும். இது அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி வழியா கடவுள் கொடுத்த வேத வசனம் கிடைக்காது என்கிற அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒத்த ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் மக்கள் சொல்றாரு, அவங்க மேல பாடுகள் மீது பாடு வந்துட்டே இருக்கும், ஆபத்து மீது ஆபத்து வரும், துர்ச்செய்தி மீது துர்ச்செய்தி வரும். அப்படி வருகிற போது இந்த இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கதரிசியை தேடுவார்கள். ஏதாவது வார்த்தை தருவாரா? அவரு ஏதாவது வார்த்தை கிடைக்குமா? இப்பொழுது கர்த்தர் ஏதாவது சொல்லுவாரா இதன் வழியா? கிடைக்காது. ஆசாரியின் கிட்ட போவாங்க, அவங்கிட்ட வேர்டு கிடைக்காது. மூப்பங்கிட்ட போவாங்க, அவங்கிட்ட ஆலோசனை கிடைக்காது. காரணம், கடவுள் கொடுக்கல என்கிற நிலை அவர்கள் அனுபவித்தார்கள். யாரு? இஸ்ரவேல் மக்கள். அவர்கள் அனுபவித்தபடியினாலே முதல் முறையாக ஒரு சத்தம் வனாந்திரத்தில் வந்தவுடன் ஓடி போய் செவி கொடுத்தாங்க. யோவான் ஸ்நானக பெரிய பிரசங்கம் எல்லாம் ஒன்றும் பண்ணிடல. He was not very attractive. He was not very powerful. He was a simple man. ஒட்டக உடைய தரிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள இருந்து
வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனை சாப்பிட்டு இருந்த ஒரு சாதாரண மனுஷன். அவன் எழுப்பின குரலுக்கு தேசம் முழுவதும் உள்ள மக்கள் போனார்கள் என்றால் 400 ஆண்டுகளாய் தீர்க்க தரிசனம் கிடைக்கவில்லை, மூப்பனிடத்திலே ஆலோசனைகள் கிடைக்கவில்லை, ஆசாரியனிடத்திலிருந்து வேதம் புறப்படவில்லை என்கிறதான பஞ்சம். பிரியமானவர்களே, அவ்விதமான பஞ்சங்கள் இன்றைக்கு நீங்களும் அனுபவிக்கக்கூடும், இனி வரும் காலங்களில் அனுபவிக்கக்கூடும். It was not talking about a physical famine. physical famine வரும்னு இயேசு ஆண்டவர் சொன்னார். அதை நம்ம வாசிச்சோம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்துல. There will be a famine. ஆல்ரெடி நிறைய famine போயிட்டு இருக்குது. இன்னமும் அநேக பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும். But along with that, there might be a spiritual famine in everybody's life. What is the take-home message for you today? When there is a famine, அதுல சர்வைவ் ஆகிறதுக்கு நீ என்ன பண்ணி வைக்கணும்? இப்போ பஞ்சம் வரப்போகிறது என்று கேள்விப்பட்ட உடனே நிறைய தானியங்களை குவித்து வைக்க வேண்டும், நிறைய ஆகாரங்களை வாங்கி வைக்க வேண்டும், வீட்டுக்கு வரும் காலங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள, இல்லையா? ஸ்பிரிச்சுவல் ஃபமைன் உங்கள் வாழ்க்கையில் வந்து விடாமல் இருப்பதற்கு, வந்திருக்கும் பட்சத்தில் you need to listen the word, வராமல் இருப்பதற்கு now you need to தானியங்களை எடுத்து வைங்க. வேத வசனங்களை வாசியுங்கள், வேத வசனங்களை தியானியுங்கள், வேத வசனங்களை சேமித்து வையுங்கள். வீட்டுக்குள் அல்ல, வேதமாக வார்த்தையாக உங்கள் இருதயங்களில் சேமித்து வையுங்கள். அப்படி நீங்கள் சேமித்து வைக்கும் போது பஞ்சகாலம் வரும். ஆனால் எனக்கு கவலை இல்லை, உணவு இருக்கிறது என்று சொல்லி உணவை எடுத்து உன் பிள்ளைகளை நீங்கள் போஷிக்க முடியும். உன் பிள்ளைகளுக்கு உணவை பகிர்ந்து தர முடியும். உன் சக மனிதனுக்கு நீ பகிர்ந்து கொடுக்க முடியும். உன்னோடு வேலை செய்கிற மனிதனுக்கு நீ பகிர்ந்து கொடுக்க முடியும், இல்லையா? Take this word seriously, my dear brothers. When you heard a prophetic word about anything God shows you, pay attention, take seriously and obey. By doing that, you will be preserved in the famine. You will be preserved in the famine. God is more faithful to preserve you. God is more faithful to preserve you. Take this word. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.